டைமர் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா 25 மினிட்ஸ் தான் உங்களுக்கு இன்னிங்ஸுக்கு டைம். லாஸ்ட் மேட்சோட மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் சாகர் பண்டாரி அவர்களுக்கு. எக்ஸலன்ட் நாக், ஜஸ்ட் 1 run short to 50, கன்சிடர்ட் as 50. 50 ரன் அதை அந்த இன்னிங்ஸ்க்காக மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டேஜ்க்கு வெல்கம் பண்றோம். வெல்கம் சாகர் பண்டாரி டு கலெக்ட் த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் from KCC teammates. So kindly request இந்த டக் அவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. டீம்மேட்ஸ் ஆல் டீம்மேட்ஸ் பல்லு பாய்ஸ் அங்கே வந்துட்டாங்க, கொஞ்சம் கைண்ட்லி support us. So man of the match award from previous games, Sagar Bhandari for excellent batting and bowling performance. இந்த அவார்டை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டேஜ்க்கு வெல்கம் பண்றோம். இந்த அவார்டை பிரசன்ட் பண்றது அன்பு அண்ணன் அன்பனன் செந்திலனா அவர்கள் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வழங்க சாகர் பண்டாரி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். சாகர் ப்ரோ, முன்னாள் முன்னாள் KCC கேப்டன் அன்பனன் செந்திலண்ணன் அவர்கள் வழங்க சாகர் பண்டாரி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். Ballu versus the mighty Bangalore, one more big battle. So one more big battle. So two best teams இந்த நேரத்தில் ஒரு பேட்டில் பண்றாங்க ஒரு வின்காக. So quicker Appu and Sadish previous dayல ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை பில்ட் அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓப்பனிங்ல 40+ ரன்ஸ் விளையாடினாங்க. அது வெற்றிக்கும் சிறப்பான அடித்தளமாக இருந்தது. இந்த மேட்ச்லயும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டீம்மேட்ஸ் வச்சிருப்பாங்க, கிரௌட்ஸ் இருக்கும், ஃபேன்ஸ் கிட்ட இருக்கும். ரெண்டு பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் 3 பேருமே அவங்களோட பெஸ்ட் இது ஓவர்லுமே கொடுத்துருக்காங்க. எனர்ஜி வந்து முதல்ல ஓவர்லேயே காமிச்சிருக்காங்க. Try for a big shot. ரன் அவுட்கான வாய்ப்பு ரொம்ப க்ளோஸா மிஸ் ஆயிருக்கு. இட்ஸ் a quick one from mighty Bangalore. So நல்ல ஒரு ஃபீலிங்ஸ், couple of runs for team Ballu boys. This is cheeky, but straight to the fielders. So without boundary, in over 6 run வந்திருக்கு. So end of power play 6 runs no loss. Team Ballu. So previous dayல 2 மேட்ச்மே வந்து ஹை ஸ்கோர் விளையாடினாங்க and they won with big numbers, big marginல win பண்ணிருந்தாங்க. And one more testing game for them. So two quality teams fight each others to get the 2 points. 2 பாயிண்ட்க்கு தான் இந்த சண்டை.
guys ரெண்டு டீமோட 12th man ப்ரொவைட் பண்ணுங்க. So over number 2 from Vimal, we kindly request the Ballu team, Ballu cricket club ல இருந்து 12th man ஒருத்தவங்க கட்டாயமா ப்ரொவைட் பண்ணுங்க. The super strikes, this huge number 1 for team Ballu Cricket Club. The maximum runs. ஒரு நல்ல ஒரு ஷாட். So men in blue, sorry, men in yellow. Switch it, low full toss, வந்த இடத்துக்கு அப்படியே திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனா இருந்திருக்கும். கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணுவாங்க. இன்னிங்ஸை பில்ட் அப் பண்றதுக்கு ரெண்டு பேருமே நேற்று நிறைய எஃபோர்ட் போட்டாங்க. அதுக்கிட்டமே சக்சஸ்ஃபுல்லான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாங்க. Now they score 13 runs within 8 balls. ஒரு sweep straight to the fielders. So ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு. So நேற்று டே ஃபுல்லாவே 60 அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் அதிகமாக ப்ளே ஆகிட்டு இருந்தது. பட் டுடே அதையும் தாண்டி 70 80 90 போயிட்டு இருக்கு. Switch it, catches the call. So நேரா போய் கையில விழுந்திருக்கு. விக்கெட் நம்பர் 1, பார்ட்னர்ஷிப் has been broken. So முதல் விக்கெட்டை லூஸ் பண்றாங்க டீம் பலு அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை கிளைம் பண்றாங்க டீம் மைடி. ஸோ டைம் பண்ணாங்க ஆனா டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகவில்லை. விண்ட் சப்போர்ட் இருந்தாலுமே வந்து பால் வந்து எண்டுக்கு போய் முடியவில்லை. ஃபர்ஸ்ட் விக்கெட். ஆலந்தூர் கிரிக்கெட் கிளப் guys அந்த டக் அவுட்டை கிளியர் பண்ணி கொடுங்க. We kindly request பக்கத்து டென்ட்டுக்கு மூவ் ஆயிடுங்க. பிளேயர்ஸோட டக் அவுட்ஸை ஃப்ரீ பண்ணி கொடுங்க ப்ளீஸ். அஸ்வின் அண்ணா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. அவங்க பல்லு பாய்ஸ் கொஞ்சம் இடம் விட்டுருங்க. பக்கத்து டக் அவுட்ஸ் அங்க பக்கத்து ஷாமியானாவுக்கு கொஞ்சம் மூவ் ஆயிடுங்கண்ணா. பால் மேல போயிருக்கு. சஞ்சய் ஒரு மிகப்பெரிய விக்கெட், பிக் விக்கெட். தேனோ சஞ்சயோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்னு நல்லாவே தெரியும். நிறைய கிரிக்கெட் ஒன்னா விளையாடி இருக்காங்க. அதனால சஞ்சயோட விக்கெட்டை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு மிஸ்ஸேஜ் டைம் மிஸ் பண்ணிருக்காரு சஞ்சய். ஒரு பெரிய ஷாட்கான முயற்சி ஃபெயிலியர் ஆகுது. அண்ட் விக்கெட் நம்பர் 2 லூஸ் பண்றாங்க டீம் பல்லு. இஸ் a big wicket for team Mighty. Vimal climbed the second. 2 big wickets in a row. And he is on a hot streaks at number 4 Mani Gulu for team Ballu boys. He got a big opportunity at number 4. First over le ulla varadhukana vaaipu. So catches a call. And this is a hot trick. KCC 2025 ஓட முதல் ஹாட்ரிக் விக்கெட்டை கிளைம் பண்றது விமல். இது பிக் ஓவர் 40 மைடி. அண்ட் விமலோட இந்த சாதனைக்கு பாராட்டுக்கள். 3 விக்கெட்ஸ் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. டீம் பல்லு லூஸ் த தேர்ட். 1 2 3 இம்பார்ட்டன்ட் விக்கெட். இந்த 3 விக்கெட்டையுமே விமல் கிளைம் பண்ணி கொடுக்குறாரு இந்த ஓவர்ல. So end of 2 overs, the team scores 14, loss of 3. The first hot-trick wicket. மைட்டிக்காக மறுபடியும் உள்ள வர்றது யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நிறைய கமெண்ட் செக்ஷனை பார்க்குறோம். அதை நான் படிக்கிறதே இல்லை. கோவப்படாதீங்க மக்களே. மறுபடியும் நான் வந்துட்டேன். இதை படிக்கிறதுக்காகவே மேன் ஆஃப் த சீரியஸ் யார் வாங்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் சாகர் பண்டாரியோட பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமான் அஸ்வின் அதான் ப்ரீவியஸ்ல இருந்தது. அண்ட் ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. ஸோ இந்த நேரத்தில் எனது அன்பு நண்பன் ஜெகன் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து ஒரு கொஸ்டின் பண்ணலாம்.
இறந்தவனுக்கு ஏன்டா இப்படி விஷ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாங்க ஃபீல் பண்ணாதனால தான் இந்த மாதிரி விஷ் பண்றோம். ஓவர் நம்பர் 3 கிருஷ்ணா இன்டு தி ஆக்ஷன். கிரிக்கெட் அப்படின்னும் போது சென்னை கிரிக்கெட்ல ஒரு பெரிய கிரிக்கெட்டரா இருந்து நல்ல பேர் வாங்கின எனது அன்பு நண்பன் ஜெகன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். It's a quicker one from Krishna. ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க டாப் ஆர்டர் பேட்டர்ஸ். இதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ஸோட ஜாபும் வந்து ஓப்பன்ல இருக்கு. This is cheeky. இது சூப்பரான ஒரு cheeky. கௌரியோட பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி. பெரிய பவர் இருந்தாதான் பவுண்டரி ஆனணும் இல்ல. டைம் பண்ண தெரிஞ்சாலும் பவுண்டரி ஆடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட் விளையாடி இருக்காங்க. இட்ஸ் வெல்கம் பவுண்டரி ஃபார் டீம் பல்லு பாய்ஸ். மறைந்த அன்பு நண்பன் ஜெகன் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட லீவ் பண்ணலாம். நிறைய ஃபேன்ஸஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்க அவருக்கு. அனைத்து நண்பர்களும் அவருக்கு ஒரு பெரிய விஷஸ் பண்ணிக்கலாம். The first 16 ball 20 runs. The previous matches இந்த மாதிரி தான் விளையாடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் கியரை சேஞ்ச் பண்ணாங்க, பெரிய இன்னிங்ஸ் விளையாடி முடிச்சாங்க. டவுன் டு ட்ராக் ஒரு கிளாஸியான ஒரு ஷாட் அப்பு கிட்ட இருந்து ஃபீல்டர்ஸ் உள்ளதான் இருந்துருக்காங்க. 4 போறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி. ஏன்னா அதிகமான மண். நேற்று நான் சொன்ன மாதிரி தான் இந்த கிரவுண்ட்ல மண்ணும் புல்லும் கூட ஃபீல்டிங் பண்ணும். அது கூட கிரிக்கெட் விளையாடும். ஃபீல்டிங் சைடுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணும். கனெக்ஷனா மேலதான் போயிருக்கு. ஃபீல்டர் இருக்காங்க, ஆனா லக்கி கொஞ்சம் முன்னாடியே லேண்ட் ஆயிருக்கு. டபுளா கன்வெர்ட் பண்றதுக்கான முயற்சிகள் இருக்கு. ரெண்டு பேருமே நல்லா ஓடி இருப்பாங்க. பர்டிகுலரா கௌரியோட ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ரொம்ப குயிக்கா இருக்கும். டபுள் டு எண்ட் ஓவர்ஸ் குட் நம்பர்ஸ் கட்டாயமா ரெண்டு டீமுக்குமே. பட் இந்த விக்கெட் இந்த விண்டுக்கு பவுலிங் சைட் தான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லுவேன். 24 loss of 3, 8 runs per over. So worry பண்ற நம்பர்ஸ் கட்டாயமா இல்லை பேட்டருக்கு. பட் the bowling side will be happy with the number 24 loss of 3 end of 3 a small break. Only 30 seconds. அதாவது ஃபார்முலா 1ல அந்த டயரை சேஞ்ச் பண்றதுக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் ஒரு நொடி அப்படின்றதும் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு சமமானது. 24க்கு 3. அந்த மாதிரி தான் அந்த டயரை சேஞ்ச் பண்ற டைமிங் மாதிரி தான் இந்த பிரேக் இருக்கணும். ரொம்ப குயிக்கா பட்டுன்னு ஒரு சேரை பண்ணுங்க, பாடியில எனர்ஜி எடுத்துக்கங்க, வாட்டர் எடுத்துக்கங்க. கம்பெனி ஆஃபர் பண்ணுச்சுன்னா குளுக்காண்டியும் வாங்கி சாப்பிடலாம் நீங்க. Oh, super shot from Gauri. What is the signals? It's 4. Or 360 attempt இது. It's a brave attempt against Salim. ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த ஓவரோட முதல் பந்து. ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு ஷாட் இது. இந்த ஃபீல்டர்ஸ்க்கான வாய்ப்பே இல்லை. இந்த கிரவுட்ஸ் கட்டாயமா இந்த ஷாட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இது புக் கிரிக்கெட்ல கிரிக்கெட் புக்ல இல்லாத ஒரு ஷாட்ஸ் இதெல்லாம்.
ஆஹா பியூட்டி 10க்கு 10 மார்க் போடுவாங்கப்பா கிரிக்கெட்டர்ஸ். லெஜெண்டரி கிரிக்கெட்டர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மார்க் போட சொல்லி அவங்கள உட்கார வச்சிருந்தா ஜட்ஜா இருந்தாங்க அப்படின்னா 10க்கு 10. ஏன்னா சீக்கிக்கான முயற்சி போலரோட மைண்ட் செட்டை சூப்பரா ரீட் பண்ணி இருக்காங்க. 2 ball 2 fours 6 மட்டும் தான் ரசிக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி பவுண்டரிஸையும் ரசிக்கலாம் அழகா. 2 ball 2 fours ஹனிபி. சீக்கிக்கான முயற்சி இந்த முறை பால் லீகல் பாலாக தான் வந்திருக்கு. அம்பையருக்கு இருந்து ஒரு துளி அசைவும் இல்லை. ஒரு 2 அம்பையருக்கு ஒரு நல்ல வியூஸ் கேம் என்ஜாய் பண்றதுக்கு. It's quicker from Salim. So Salim wake up ஆன மாதிரி தெரியுது. 2 ball 2 boundary, அதுக்கப்புறம் லென்ஸ் மாறுது. So we seeing Saminathan in the picture. Recent daysல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. And the squad men in pink. A good job from Sandy. சாண்டிக்கான நிறைய ஃபேன்ஸ் இங்க இருக்காங்க. சாகர் அவர்களுக்குமே நிறைய ஃபேன்ஸஸ் இருக்காங்க. White signal, sir. Thank you for the signal. So 4 overs complete ஆயிருக்கு. 36 runs, நல்ல நம்பர்ஸ் கட்டாயமா. ஏன்னா ப்ரீவியஸ் ஓவர்ல 24 ரன், இந்த ஓவர்ல 12 ரன் கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் a good numbers on the board. 36 loss of 3. லாஸ்ட் 2 overs ப்ரீவியஸ் மேட்சஸ்ல அந்த கடைசி 2 ஓவர்ல விளையாடின ஸ்கோர் தான் வின்னிங் ரன்ஸா இருந்தது டீம் பல்லுக்கு. அதனால அடுத்த 12 பால் கடையமா 2 டீமுக்குமே ஒரு டெஸ்டிங்கா இருக்கும். 2 overs எவ்வளவு ரன்ஸ் விளையாடுறாங்களோ அதை பொறுத்து டார்கெட் இருக்க போகுது. ஒரு நல்ல பவுலிங் ஸ்குவாட், 2 டீமுமே நல்ல பேட்டிங் ஸ்குவாட். ஸோ பேட்டிங் பவர் பிளே ஹஸ் பீன் டேக்கன். கரெக்டான ஒரு டைம்ல பேட்டிங் பவர் பிளே எடுத்துக்காங்க. அடுத்த மேட்ச்க்கான டாஸ்கான அப்டேட். சென்னை 96 versus நாஷ் பெங்களூரு கான போட்டியாக இருக்கும். 2 டீம் கேப்டன்ஸ் டாஸ் போறதுக்கு வந்துருங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே. Agent taken. He is walking. So இந்த ஆக்ஷன் எதிர்பார்த்ததுதான். ஒரு விக்கெட் விழும் இல்ல அப்படின்னா ஒரு பெரிய ஷாட்கான ஒரு முயற்சி இருக்கும், பெரிய நம்பர்ஸ்க்கு போவாங்க அப்படின்றது எதிர்பார்த்ததுதான். ஒரு பெரிய ரெக்கார்டு ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா 4 பாலுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்கிறது விமல். ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துருங்க. மலிங்கா, லசித் மலிங்காவோட ரெக்கார்டை வந்து சமன் பண்ணியிருக்காருன்னா சொல்லணும். அனைவரும் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா கை தட்டலாம். 4 பாலுக்கு 4 விக்கெட். கை தட்டுங்க ஐயா. ஒன்னும் முடியலப்பா, என்கரேஜ் பண்ணவே முடியல. 4 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அது 4மே வந்து விமல் எடுத்தது. 7 பால் போலிங் போட்டிருக்காங்க. அந்த 7 பால்ல 4 விக்கெட்டை கிளைம் பண்ணிருக்காங்க. 4மே வந்து வரிசையா வந்திருக்கு. 5வது பந்து ஆன் ஸ்ட்ரைக்ல டைகர். என்னமான பால் இது. பெரிய கனெக்ஷன் ஆனா கையில போய் விழுந்திருக்கு. 5 பால் 5 விக்கெட்ஸ். பிக் ரெக்கார்ட் பை விமல். இப்ப கை தட்டுங்க, கை தட்டு, தட்டு தட்டு தட்டு. 5 பாலுக்கு 5 விக்கெட். 5 பால் 5 விக்கெட் ஈஸியான விஷயம் கிடையாது. போலரா இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு சமம் T20ல. 5 பால் 5 விக்கெட்ஸ். அட் an easy job.
அப்ரிஷியேட் கட்டாயமா ஹை லெவல்ல பண்ணி ஆகணும் அந்த வீரருக்கு. விமல், யூ ராக்கிங் மேன். தி ஃபயர்னா சொல்லணும். விமல் ஆன் ஃபயர். A shot with a good shot. Find the gap and boundary. ஆறாவது பந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது கலை நான் பவுண்டரி அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பவுண்டரி அடிச்சிருக்காரு. வெல்கம் டு தி கிரீஸ் கலை. நல்ல ஒரு ஸ்ட்ரைக். ஒரு பெரிய ஓபன் இருந்தது, அதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. வந்த உடனே நோட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பெரிய கேப்ல பவுண்டரி அடிக்கணும்னு நினைச்சிருக்காரு. அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட் அவே ஃபீல்டர் செட்டப் சேஞ்ச் ஆகுது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு பவுண்டரி போன உடனே பேட்டரோட ஸ்ட்ரென்த்தை பிளாக் பண்றாங்க. ஷாட் இஸ் a very very good shot. கலை 4 விக்கெட் எடுக்கிற, 5 விக்கெட் எடுக்கிற, நான் எடுக்கிற ரன் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு திருப்பி அடிச்சிருக்காங்க. ஃபைட் பேக் ஃப்ரம் டீம் பல்லு. இட்ஸ் பிகி. 5 விக்கெட், நோ வரி. அதுக்கு டபுள் ரன் எடுத்திருக்காரு. 5 விக்கெட்டுக்கு 10 ரன் எடுத்திருக்காரு 2 பால்ல. திஸ் இஸ் ஃபைட் பேக். அடுத்த பந்து இதோ ஃபயர் கேம், ஃப்ரீ டிக்கெட். Ballu boys versus Mighty. Shot again, straight to the fielder. Long on, long off full தான் வச்சிருக்காங்க. விண்டு கேட்ட மாதிரி அங்க ஃபீல்ட் செட்டப் சிங்கிள் கிடைக்குது. ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் 5th over. இதோட 47 போர்ட்ல. So nicely played. Call for 2 கான வாய்ப்புகள் இல்லை. மறுபடியும் ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர். குட் ஓவர் ரெண்டு டீமுக்குமே. ஒரு நல்ல ஓவராக வந்திருக்கு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 48 ரன் வந்திருக்கு போர்ட்ல. 2 விக்கெட் விட்டாலும் இந்த ஓவர்ல 12 ரன் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு டீமுக்குமே. இது 50-50 ஓவர். 48 loss of 5, end of 5. கடைசி 6 பால். ரன் அவுட். அது எங்க யாரு அப்படின்றத மட்டும் அப்டேட் பண்ணுங்க. பாக்ஸ் போட்டிருக்க அம்பேர் இந்த நேரத்தில் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் எங்களது அன்பு அண்ணன் கொட்டிவாக்கம் KV சாந்தப்பன் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். XMC 181வது வட்ட செயலாளர் திமுக அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அன்பு அண்ணன் கொட்டிவாக்கம் KV சாந்தப்பன் XMC அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் அன்பனன் கொட்டிவாக்கம் KV சாந்தப்பன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம்.
கௌரியோட விக்கெட், நியூ பேட்டர் ஸ்ட்ரைக் வந்து அங்க கீப்பர் கிட்ட வரணும். இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் அன்பான கொட்டிவாக்கம் சாந்தப்பண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். KV சாந்தப்பண்ணன் அவர்கள் XMC 181வது வட்ட செயலாளர் திமுக அன்பனனை வருக வருக என KCC நண்பர்கள் சார்பாக வரவேற்று அவருக்கு மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பனுடன் உடன் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களையும் விழா குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். ஃப்ரீ ரன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய ஒயிட் சிக்னல் கிடைக்குது. 5 ரன்ஸ் ஒயிட் பிளஸ் 4 5 ரன் ஃப்ரீயா டீமுக்கு. கட்டாயமா இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க டீம்மேட்ஸ். 5 ரன் ஆடாமே 5 ரன் கிடைச்சிருக்கு. இட்ஸ் லக்கி பவுண்டரி. வெல் பவுல். இந்த முதல் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே இரு அணிகளும் வந்து லைன் அப் பண்ணி பிச்சில் நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உள்ளே விளையாடி கொண்டிருக்கும் பல்லு பாய்ஸ் மற்றும் மைடி பெங்களூரு லைன் அப் பண்ணி நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். So thank you for the signals, a lot of signals, quick running ஓடி இருக்காங்க. கடைசி 3 பால் ஆன் ஸ்ட்ரைக்ல கலை ஒரு குயிக்கா 10 ரன் கொண்டு வந்திருந்தாரு போன ஓவர்ல. இந்த ஓவரோட கடைசி 3 பால் அதுவும் ரொம்ப முக்கியமான பாலாக இருக்கிறது. ஸ்ட்ரெயிட் கேமராமேன் கொஞ்சம் ஸ்டேஜை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்கு வருகை தந்த அன்போனின் கொட்டிவாக்கம் KV சந்தாப்பண்ணன் அவர்களுக்கு XMC 181வது வட்ட செயலாளர் அவர்களுக்கு KCC நண்பர்கள் சார்பாக ஒரு மரியாதை செலுத்துகிறோம். உடன் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்குமே இந்த நேரத்தில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டுக்கு வருகை தந்து விழாவை சிறப்பித்த அனைத்து பெரியவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். The last 2 deliveries of first innings, team Ballu Boys has to face 2 deliveries. Last 2. Shot. The sound was big. This is Anaconda hit. It's a big hit from Thiru. Much needed. And welcome maximum for team Ballu. It's big sound, big runs. What a hit, what a result. லாஸ்ட் ஓவர்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கிறதா அந்த விஷயம் நடக்கும் போது அந்த கடைசி ஓவருக்கே ஒரு பெருமை. எப்பயுமே நான் த்ரில்லராக தான் இருப்பேன். The thriller last over. Oh, it's a big miss. Surely this is big miss. இதால ஒரு கனெக்ஷன் இருக்கு. ரன்ஸ் கிடைக்குது. டபுள்கான நல்ல வாய்ப்பை கிரியேட் பண்ணிருக்காங்க ரன்னர்ஸ். And the final ball. ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க. அபோவிப்புக்கா. ஓகே.
கைஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும், அப்படியே லைன்ல இருங்க. இது போடுங்க போடுங்க. நோ பால். It's a free hit ball. One last ball of first innings. அம்பையரோட சிக்னல்ஸ் மறுபடியும் பாக்ஸ் போறாங்க. ரொம்ப கன்ஃபியூஷனான கடைசி பாலா இருக்கிறது. வைடுக்கான ஒரு சிக்னல் கேக்குறாங்க. பேட்டர் வந்து சப்ளை வெளியில வந்தாச்சு. White signal. Thank you for the signal. ஆக்சுவலி வந்து நார்மலா ரிவ்யூ பார்க்கும்போதே கொஞ்சம் டஃப்பான ஒரு கால் தான். இது பால் வந்து மூவிங் அவுட், அதனால தான் வந்து ஒயிட் சிக்னல் கிடைக்குது. ஒயிட் லைனுக்கு ரொம்ப க்ளோஸ்டா இருந்திருக்கு. டஃப் ஜாப். ஓகே, ஃப்ரீ இட் கண்டினியூ. தேங்க்யூ ஃபார் த சிக்னல். ஸோ அண்ட் ஃபைனலாக வந்து கடைசி பால் பேட்டில் பட்டிருக்கு. ஸோ கலை சரனர் அண்ட் இட் அவுட். ஸோ ரன் அவுட்ஸ் கடைசி வரல ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இரண்டு அணிகளுமே வந்து ஸ்டேஜில் லைன் அப் பண்ண மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பல்லு பாய்ஸ் அப்படியே நீங்கள் உள்ள வந்துட்டு ஃபீல்டிங் பண்ணலாம். அண்ட் டீம் மைடி நீங்களும் உள்ள நின்றுட்டு அப்படியே ஹடில் முடிச்சுட்டு கொஞ்சம் பேட் பண்ணலாம். ஸோ 2 minutes இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் போர்டில் 66க்கு 7 இந்த போட்டிக்கு வருகை தந்து விழாவை சிறப்பிக்கும் அன்பு அண்ணன் கொட்டிவாக்கம் கேவி சாந்தப்பன் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். XMC 181வது வட்ட செயலாளர் திமுக இளைஞர் அணி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இரண்டு அணிகளுமே லைனம் செய்து உங்களோட வாழ்த்துக்களை அன்பண்ணனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ 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 67
இணைந்திருக்கும் அன்பு அண்ணன் சாந்தப்பன் அண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டு வீரர்கள் சார்பாக, கேசிசி நண்பர்கள் சார்பாக, லைவ்ல இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு படிக்கிறேன் கட்டாயமா. டீம் மைட்டி பெங்களூருக்கு 67 ரன்கள் டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. டீம் பல்லு இதே டார்கெட்டை ப்ரீவியஸ் மேட்சஸ்ல செட் பண்ணாங்க, அந்த மேட்ச் வின் பண்ணாங்க. பட் இந்த மேட்ச்ல அதே பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா, ஆர் மைட்டி பெங்களூரு அந்த ரெக்கார்ட் வின்னிங்கை உடச்சி இந்த மேட்சை வின் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எனக்கு பர்சனலா என்னோட அன்பு நண்பன் செந்தில் கிட்ட இருந்து ஒரு வெல்கம் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ செந்தில். சச்சின், வெல்கம் டு விசிஆர் மிஸ்டர் தாம்பரமுத்து. நன்றி செந்தில். 67 from 36, ஒரு நல்ல டார்கெட், நல்ல ஃபைட் கட்டாயமா இருக்கும். ஒரு நல்ல பவுலிங் யூனிட், அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் உள்ள வர போறாங்க. மெனின் பேங்க் கொஞ்சம் சீக்கிரமா வர மாதிரி கேட்டுக்கிறோம். பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் கொஞ்சம் குயிக்கா உள்ளவாங்க. இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை இங்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து பெரியவர்களுக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கேசிசி விளையாட்டுக் குழுவின் சார்பாக, இங்கு இருக்கும் இளைஞர்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிக் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ், வெல் விஷர்ஸ் அனைவருக்குமே இந்த டோர்னமெண்ட்ல ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவங்க மூலியமா தான் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நல்லா ட்ரீம் டோர்னமெண்ட்ஸ் நடத்த முடியுது. இந்த நேரத்தில் அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போறதுக்கு நாஸ் பெங்களூரு டீம் கேப்டன் அண்ட் சென்னை 96 டீம் கேப்டன். guys without டைம் டிலே பண்ணாம கொஞ்சம் குயிக்கா வாங்க. without any delay please kindly request to the captain நாஸ் பெங்களூரு and சென்னை 96 captain கொஞ்சம் டாஸ் போட சீக்கிரமா வாங்க. and mighty boys don't take too much time. so opening batters கொஞ்சம் குயிக்கா உள்ள வாங்க. and 12th man இங்க தான் இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமா நீங்களே கூட வர சொல்லுங்க ப்ரோ உங்க லாங்குவேஜ்ல. kindly Beha Bunny team mighty Beha Bunny சென்னை 96 கேப்டன், சென்னை நாஸ் கேப்டன். பாய்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா வந்து எனக்கு பிபி டேப்லெட் கொடுக்குறாங்கப்பா, பிரஷர் கொடுக்குறாங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா. வந்துட்டாங்களா? ஓகே 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 டன். கேமரா இந்த சைடு ஃபோக்கஸ். இரண்டு அணி கேப்டன்ஸ் ஸ்கிரீன்ல பாக்குறோம். கேப்டன் ஃப்ரம் டீம் சென்னை 96, கேப்டன் ஃப்ரம் நாஸ் பெங்களூரு. டாஸ் வின் பை சென்னை 96 அண்ட் bowling அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது, ஸ்கிரீன்ல அப்படிதான் பாக்குறோம்.
ஓப்பனிங் பேட்டர்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க உள்ள, ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் மைடிக்காக. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பலமாய்ந்த இரண்டு வீரர்கள். மைடிக் அப்படின்னா பலம் அப்படின்ற ஒரு பொருள். பால் நம்பர் 1 ஃப்ரம் சதீஷ். சதீஷ் டு சாமிநாதன். இந்த காம்பினேஷனும் ஒரு ரெட்லி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேட்டில் ஆன் 67 from 36. மொத பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சதீஷ். டவுன் தி leg, அம்பையரோட சிக்னல்ஸ் ஒயிட் சிக்னல்ஸ், எக்ஸ்ட்ரா ரன்ஸ் மூலமா போர்டுல முதல் ரன் வருது. It's a quicker one from Satish, the local boy. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த கிரவுண்ட்ல, விளையாடின அனுபவம், பிராக்டிஸ் பண்றது எல்லா விஷயமே இந்த கிரவுண்ட்ல நிறைய முறை பண்ணின ஒரு வீரர். அதனால லோக்கல் பாய்ஸ் நல்ல ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கும். அதே போல ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அகைன்ஸ்ட் விண்ட் இருக்கு, அதனால லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன்ஸ் உள்ள வந்திருக்காங்க. இந்த சேஸ் கட்டாயமா ஒரு த்ரில்லர் சேஸ் ஆக இருக்கும், கேரண்டி கொடுப்பாங்க டீம்ஸ். ஷாட், விண்டு எந்த பக்கம் இருந்தாலுமே ஸ்ட்ரைட்ல அடிச்சா போகும் அப்படின்னு நம்பி அடிச்சிருக்காரு. நான் ஒரு ரனுக்கு மட்டுமே வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் 3 balls ரொம்ப நல்லா வந்தது, 4 பாலுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. 4 ball only 3 runs. பர்ஃபெக்டான ஒரு ஸ்லோயர் அருமையா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு சதீஷ். பிச்சோட நாலேஜ் கட்டாயமா ஒரு ஹை லெவல்ல இருக்கும். எங்க குத்துனா எப்படி போகும், எப்படி வந்து இன் ஃபிங்கர் அவுட் ஃபிங்கர் போடணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் கட்டாயமா அவருக்கு இருக்கும். லைவ்ல இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. சாட் வந்து உங்களோட சாட்டை எதிர்பார்க்கிறோம். ஒயிட் சிக்னல்ஸ் பின்னாடி இந்த ஃபீல்டர்னால இந்த பவுண்டரி தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது கீப்பரையும் தாண்டி போனது. குட் ஜாப் பை த ஃபீல்டர்ஸ். சூப்பர் கனெக்ஷன், பிக் கனெக்ஷன் ஃபார் பீட் the fielder in the deep. கௌரி ஒரே ஒரு ஃபீல்டர், அவரை நிக்க வச்சு லெக் சைட்ல எந்த இடத்துல போனாலும் கேட்ச் பிடினாலும் பிடிக்குவாரு. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டர், ஒரு லோ ஃபுல் டாஸ், பெரிய ஷாட்கான ஒரு முயற்சி ஃபெயிலியர் ஆயிருக்கு. டீம் மைடி லூஸ் த ஃபர்ஸ்ட் விக்கெட். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சலீமோட விக்கெட். இந்த டீமோட பிக் ஹிட்டரை வந்து லூஸ் பண்றாங்க. முதல் ஓவர்ல ஒரு அருமையான கேட்ச் எடுத்திருக்காரு கௌரி. அடுத்த பேட்டர் சாபுதீன் அவர்கள்.
பெங்களூரின் அசீம் அம்லா சூப்பர் கிரிக்கெட்டர், 360 விளையாடுவாரு, ஒரு சைலண்ட் கில்லர், நிறைய பேரோட கதாநாயகன், நிறைய ஃபேன் பேசஸ் இருக்கக்கூடிய சாபுதீன் அவர்கள். வெல்கம் டு கேசிசி 2025 சாபுதீன் பாய். ஸோ எண்ட் ஆஃப் 1, 5 ரன் வந்திருக்கு போர்டில், லாஸ் ஆஃப் 1 விக்கெட். முதல் ஓவர் அருமையான ஒரு ஓவரா இருந்திருக்கு. ஓவர் நம்பர் 2, சஞ்சய் முதல் ஓவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. முதல் பால் விக்கெட்டாக மாறுகிறது. அவர் என்ன பண்ண வராரு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. பேட்டரை வந்து கொஞ்சம் கூட யோசிக்க விடாம முதல் பாலே அவரோட பெஸ்டா போட்டிருக்காரு. விக்கெட் நம்பர் 2 லூஸ் பண்றாங்க டீம் மைடி. சாமிநாதன் 2 ஓபனர்ஸோட விக்கெட்டும் இங்க ஹேர்லியா லூஸ் பண்றாங்க டீம் மைடி. தே ஆர் இன் ட்ரபிள் கூட தாராளமா சொல்லலாம். பட் அதுல இருந்து ஃபைட் பேக் பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய பேட்டர்ஸ் உள்ள இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் சீக்கிரமா உள்ள அனுப்புங்க. கேசிசி டீம் மேட்ச் கொஞ்சம் குயிக்கா ஸ்ட்ரைட் திசைக்கு போங்க. கேசிசி டீம் மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரைட் திசைக்கு போங்க. So nicely played, super on time பண்ணிருக்காங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பா அப்படினும் போது நோ, ஃபீல்டர் மணிகுண்டு just rock it through. நோ, ரன் அவுட்கான வாய்ப்பு இல்லை, அதை கொடுக்கவே இல்லை. ஸ்லோயர், அருமையான ஒரு ஸ்லோயர் சஞ்சய் கிட்ட இருந்து. கீப்பிங் சூப்பரா சப்போர்ட் பண்றாரு கலை. அப் டு ஸ்டெம்ஸ்ல இருந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கீப்பர். டீம் பல்லுக்காக இன்னைக்கு டேல பிஹைண்ட் ஸ்டெம்ஸ்ல. கனெக்ட் பண்றாங்க பட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். கட்டாயமா இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக். ஆனாலுமே ஓடல. நோ ரன்ஸ், நோ வரி. டீம்மேட்ஸ் கட்டாயமா திட்ட மாட்டாங்க. Shot, this is super shot, but field in the deep. அருமையான ஃபீல்டிங். ஒரு சின்ன சர்க்கிள் இருந்தது ஃபீல்டிங்ல, ஆனா பால நறுக்குன்னு பிடிச்சிருக்காரு. Nicely bowled, well bowled. நல்ல ஒரு டெலிவரி. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் அக்யூரேட்டா bowling போட்டிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 8 ரனுக்கு 2 விக்கெட். ஜஸ்ட் 8 ரன்ஸ் எக்ஸ்ட்ரார்டினரி ஃப்ரம் சஞ்சய். இந்த ஓவர்ல சிறப்பா bowling பண்ணிருக்காங்க. சாமியோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. டீம் ஸ்கோர் 8, லாஸ் ஆஃப் 2. இந்த ஓவர்ல 3 ரனுக்கு bowling பண்ணிருக்காங்க சஞ்சய். டீம் மைட்டி பெங்களூரு ஒரு பெரிய ஸ்கோர் விளையாட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்காங்க. 4 ஓவருக்கு 59 ரன். 59 from 24. நாஷ் பெங்களூரு வெர்சஸ் சென்னை 96. டாஸ் பண்ண நாஷ் வந்து bowling சொல்லியிருக்காங்க.
முரளி கொஞ்சம் குயிக்கா. No ball and free hit. Okay, thank you. ஷாட் மேல போயிருக்கு, கேட்ச்க்கான வாய்ப்பா. ஓ மை காட், ரெண்டு ஃபீல்டர் இருந்தாங்க. லிவிட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்ததுன்னா இந்த பாலை விட்டுருக்க மாட்டாங்க, லீவ் பண்ணிருக்க மாட்டாங்க. லிவிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை லீவ் பண்ணணும்னு அவசியம் இருந்திருக்காது. ஒரு பெரிய விக்கெட்டுக்கான வாய்ப்பு தவற விடப்படுகிறது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முட்டிக்கிட்டாங்க, பால் போய் தரையில முட்டி இருக்கு. நல்ல ஒரு டெலிவரி, சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி போலிங் போட்டுட்டு இருக்காங்க கைன்ஸ் பேட்டர்ஸ். இன்னும் பெரிய ஷாட்ஸ், பெரிய ரன்ஸ் தேவை இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நோ கனெக்ஷன். ப்ரீவியஸ் டேவோட கான்ஃபிடென்ட் அப்படியே வந்து மறுபடியும் காமிக்கிறாங்க. நேத்து டேவோட கான்ஃபிடென்ஸ் எக்ஸ்ட்ரானரி ஸ்டஃப். ஆனா த்ரோ கொஞ்சம் வைடா போன மாதிரி தெரியுது. ஃபீல்டர் சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. 2 ரன்னுக்கான வாய்ப்பு தாராளமா போடலாம் இந்த மாதிரி எஃபோர்ட்லாம். ஏன்னா ஒரு ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை ரிஸ்க் எடுக்கிறது தப்பே இல்லை. அது முக்கியமான விக்கெட்டுக்கான ஒரு முயற்சி. லாஸ்ட் 3 எல்லாம் டீம் ஸ்கோர் 13-2 அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கு. Again well ball, each and every balls. ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு டீம் பல்லு பாய்ஸ்க்கு. ஒவ்வொரு பாலும் கோல்டன் பால். Again good delivery. இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி எஸ் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உணவு அன்பளிப்பு. ஃபெலிக்ஸ் அவர்கள் வேளச்சேரி கிழக்கு பகுதி விளையாட்டு அணி மேம்பாட்டு துணை அமைப்பாளர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு ஹரி இங்க வா. So 3 overs team score 15-2. சம்பேஸுக்கு தண்ணி ப்ரொவைட் பண்ணுங்க. இங்கே வருகை தந்திருக்கும் எங்களது அன்பு அண்ணன் சந்தோஷபுரத்தின் அடையாளம்
எங்களது ஆரூர் அண்ணன் சந்தோஷ்புரம் மதன் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நகையும் சதையுமாக பழக்கத்தை கொண்டிருக்கும் எங்களது அன்பு அண்ணன் சந்தோஷ்புரம் மதன் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சந்தோஷபுரத்தின் கிரிக்கெட் அடையாளம் அப்படின்னு கூட சொல்லுவோம் அண்ணனை. ஏன்னா அவர் நடத்துகிற டோர்னமெண்ட்டாக இருக்கும், கிரிக்கெட்டுக்கு அவர் ஆற்றிய பங்காக இருக்கட்டும், எண்ணில் அடங்காதது, யாராலையும் மறக்க முடியாதது. அப்போ ஏற்பட்ட அன்பு அண்ணனை இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஓவர் நம்பர் 4 முதல் பந்தே பவுண்டரியால ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த பிரேக்குக்கு அப்புறம் ஒரு பிரேக் த்ரூ தேவைப்படுது டீம் மைட்டிக்கு. பவுண்டரிஸ் அண்ட் மேக்ஸிமம்ஸ் தொடர்ந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. முத 3 ஓவர்ல 15 ரன், இப்போ 19 ரன். இதுக்கப்புறம் தேவையான ரன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 48 ரன் தேவைப்படுது போர்ட்ல. 17 பால் 48, கட்டாயமா ஃபைட் உண்டு. பின்னாடி ஒரு ஃபீல்ட இதுக்காகவே நிக்க வச்சிருக்காங்க. எக்காரணம் ஒண்ணு கீப்பரை தாண்டி பின்னாடி போயிட்டு 4 போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டர் அதுக்காகவே செட் பண்ணிருக்காங்க. அப்பு த சேவியர் ஆன் ஸ்ட்ரைக்ல சாண்டி. நைட் பால், அருமையான ஒரு யார்க்கர், பர்ஃபெக்டான ஒரு டெலிவரி. டீம் ஒரு சேர் அப் பண்றாங்க. இதுதான் தேவை இந்த பவுலருக்கு. ஒரு நல்ல லென்த் போடும் போது உடனே ரிவார்ட் கிடைக்கணும் அங்க. The nicely ball again, straight to the fielder, directed, and இது விக்கெட் மாத்திரத்தை ரெஸ்ட் லெக் அம்பையர் விக்கெட் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் அவே ஈஸி காலா இருந்திருக்கு. இது கிளியர் பிக்சர் அண்ட் சாபுதீனோட விக்கெட் ரன் அவுட் பண்ணி கிளைம் பண்றாங்க டீம் பல்லு. Again wickets, pressures wickets கொடுக்குது and game in control for team பல்லு கிரிக்கெட் கிளப். It's a new batter, Sandeep. உள்ள வந்திருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ் ஃபுட்டு வந்துருச்சு. ஸோ சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டேஜ் கிட்ட வந்து ஃபுட் வாங்கி சாப்பிடுங்க. ஸோ ஃபுட் அவைலபிளாக இருக்குது. பிளேயர்ஸ் யாருக்காவது வசிக்குது அப்படின்னா ஸ்டேஜ் கிட்ட வந்து வாங்கி சாப்பிடுங்க. This is tricky. The fielder இருக்காங்க, ரன்னுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ 4 ஓவர் 4மே நறுக்குன்னு இருந்திருக்குயா, அருமையா இருந்திருக்கு. திண்டுக்கல் பூட்டு அதை போட்டிருக்காங்க ஆப்போனன்ட்டுக்கு. 20க்கு 3, 20 loss of 3 அப்படின்ற ஒரு ஸ்கோர் அகைன்ஸ்ட் மைட்டி. கட்டாயமா ஒரு அட்டாக்கிங் மோட்ல இருந்திருக்காங்க பேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, செகண்ட் இன்னிங்ஸ்ல அதே தான் செய்யறாங்க பவுலர்ஸ். கேமை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அண்ட் பல்லு பாய்ஸ்க்காக மல்லு கட்டுறதுக்காக ஒரு மல்வித்த ஈரர்
விக்கி அவர்கள் களத்தில் இருக்கிறார். அவரோட ராசி தான் என்னமோ நல்லா வந்து காத்தடிச்சிட்டு இருக்கு டீமுக்காக. ஆக்சுவலி 2-3 இயர்ஸ் முன்னாடியே ரிட்டையர் ஆயிட்டாரு. இருந்தாலும் இந்த ஒரு கேமுக்காக உள்ள வந்து மறுபடியும் டீமுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அருமையான ஒரு ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் கேமை சேவ் பண்ணும். ஏன்னா 4 ரன் போச்சுன்னா பேட்டருக்கு ஒரு கான்ஃபிடென்ட், 4 ரன் அடுத்த பாலை ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் இதை ஸ்டாப் பண்ணும்போது அப்செட் கொடுக்கும் கட்டாயமா. மைண்ட் கேம். பர்ஃபெக்டான ஒரு டெலிவரி சஞ்சய். இந்த விஷயத்தை தான் சொல்லியிருந்தோம். 67 ப்ரீவியஸ் மேட்சஸ்ல அவங்க விளையாடின ஸ்கோர், அதை தான் போலிங் போட்டு ஜெயிச்சாங்க. ஒரு மேட்ச் 90 ரன் ஆனாங்க. பட் அந்த 67ன்றது கைண்ட்ஸ் ட்ரீம் 11. ரன்ஸ்கான வாய்ப்பே இல்லை, நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்டா நோ சொல்லியிருக்காங்க. பவுண்டரிஸ் அப்படின்றது இந்த இன்னிங்ஸ்ல எங்க? ஒரே ஒரு 4 மட்டும் தான் வந்திருக்கு இந்த இன்னிங்ஸ்ல. எக்ஸ்ட்ரார்டினரி பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பல்லு. அண்ட் ஃபைனலா ஏதாவது கிடைக்குதா அப்படின்னா விக்கெட்டுக்கான அப்பீல் தான் கிடைக்குது. அண்ட் இஸ் வாக்கிங். அவருக்கு பேட்ல பட தெரிஞ்சிருக்குது. ஜென்யூனா வெளில வராங்க. இட்ஸ் விக்கெட். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, எதுவுமே யோசிக்கவே இல்லை. பேட்ல பட்டது, கேட்ச் எடுத்தாங்க. இஸ் வாக்கிங் அவே. ஸோ இந்த நாளில் இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்கா வாங்க. ஹூ இஸ் நெக்ஸ்ட் பேட்டர் ப்ளீஸ்? மஞ்சா. ஸோ பிளேயர்ஸ்க்கு ஃபுட் அவைலபிளாக இருக்குது ஸ்டேஜ் கிட்ட. சாப்பிடாதவங்க ஸோ வந்து சாப்பிடுங்க. ஸோ ஃபுட் அவைலபிளாக இருக்குது. ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க பிளேயர்ஸ். ஒன் மோர் கிளைம், ஒன் மோர் விக்கெட். டீமை டோட்டலா ஆஃப் பண்றாங்க. ஷட்டரை அப்படியே அழுத்தி க்ளோஸ் பண்றாங்க. டீம் பல்லு. அந்த பல்லு கிட்ட மல்லு கிட்ட யாராவது இருக்கீங்களா? தொடர்ந்து 3-3 இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா 3 மேட்ச்ல 3 வின். கிளீன் போல்ஸ். கேப்புக்குள்ள வண்டியை விட்டுருக்காப்ல. விக்கெட். நேற்று 1 மணி 30 நிமிஷத்துக்கு வந்த சாப்பாடு இன்னைக்கு 11 மணி 30 நிமிஷத்துக்கு வந்திருக்கு. 11 மணிக்கு லஞ்ச் அதை ப்ரொவைட் பண்ண ஸ்பான்சருக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மிகப்பெரிய நன்றி. ஏன்னா காலையில 8 மணிக்கு சாப்பிட்ட உடனே லஞ்ச் என்ன அப்படின்னு கேட்கிற இதயங்கள் அதிகம் உண்டு. அந்த இதயத்துக்காகவே வந்து ஏர்லியா சாப்பாடு கொடுக்குறோம். இப்போ ஒரு முறை சாப்பிட்டு மறுபடியும் ஒரு 2:30 மணிக்கு இல்ல 3 மணிக்கு கூட சாப்பிட்றதுக்கு கரெக்டான ஒரு ஃபுட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த சாப்பாடை போனி பண்றதுக்காக ராக்கெட் ரெடியா இருக்காப்ல. அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு போட்டு கொடுங்க. நிறைய வேலை செஞ்சிருக்காரு டோர்னமெண்ட்டுக்கு. So number 5. விண்ட் அகைன்ஸ்டா இருந்திருக்கு. ஷூட் குருவே பறக்கும் பறந்து 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. அணியின் எண்ணிக்கை 22. லாஸ் ஆஃப் 5 டீம் மைடி. கட்டாயமா இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிரவுட் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. டிசப்பாயிண்டட் கட்டாயமா. ஏன்னா பல்லு வெர்சஸ் மைடி பெங்களூரு டைட் பேட்டலா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் இட்ஸ் ஒன் சைடர்.
லாஸ்ட் 6 balls இந்த பால் பண்றதுக்கு திரு ஒரு சர்ப்ரைஸான மூவ் டீம் பல்லு கிட்ட இருந்து. பார்க்கறதுக்கு டிம் டேவிட் மாதிரியே இருப்பாரு திரு. அருமையான ஒரு டெலிவரி. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தாங்கப்பா, எனக்கும் தெரியல ஊருக்கும் தெரியல. இன்னிலிருந்து ஒரு முக்கியமான ஃபாஸ்ட் பவுலரா மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. குட்டி டிம் டேவிட் முதல் முறையாக பந்து மேல போகுது. முதல் முறையாக ஃபீல்டர் இல்லை, கேட்சுக்கான வாய்ப்பு இல்லை, பவுன்ஸ் ஆகி உள்ள வருது. நேரம் பல்லு பாய்ஸுக்கு எக்கச்சக்கமா கை கொடுக்குது. சனி பெயர்ச்சி இருக்கிற எல்லாருக்குமே சரியா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நேத்து நாலு இந்த நாளும் என்னதான் அப்படின்ற மாதிரி விளையாடி இருக்காங்க. ஷாட், இது கிளாசிக்கான ஒரு ஷாட். லாங் ஆஃப்ல யாருமே இல்லை. முதல் முறையாக பந்து கோட்டுக்கு வெள்ளை கோட்டுக்கு வெளியே வந்திருக்கிறது. ஹியூஜ் நம்பர் 1, லேட் கமிங் பட் பிக் கமிங். ஷாட் அகைன். இந்த மாதிரி ஃபீல்டர் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். எஸ், ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். பட் அங்க சிக்னல் என்ன அப்படின்ற மட்டும் பாருங்க. எஸ், ஒரு சிக்னல் கிடைக்குது. ஒரு ஃபிங்கர்ஸ் மேல தூக்கி காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் தி சிக்னல்ஸ். விக்கெட் சிக்னல். அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்கா வந்துருங்க. ஐ திங்க் குட் டேக்கன் பை டைகர் சன்ஷினா. லாஸ்ட் 2 deliveries. We got a clear picture. லைன் வெளியில தான் இருக்கு, இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். அடுத்த பேட்டர் ரெடியா இருங்க. விக்கெட்டுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. Wicket. Thank you, team. So very close to white line but not touched. So we got a clear pictures. Wicket. கிராஸ் செக்கும் நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ டிசிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தாச்சு, விக்கெட் தான். One more good delivery. ஒரே ஒரு ஃபார்மாலிட்டி டெலிவரி மட்டும் தான் தேவைப்படுது. ரிக்வயர் ரன் ரேட் 100+ இருக்கு. ஸோ அதனால வின்னிங் பாசிபிலிட்டிஸ் 100 தாண்டி போயாச்சு. இப்போ 200 தாண்டி போயாச்சு. ஒரு பாலுக்கு
36 ரன் பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். The winning possibility is more than 200%. It's a legal ball அப்படின்னா இது ஒரு பெரிய மார்ஜின்ல வின் பண்றாங்க டீம் பல்லு பாய்ஸ். ஒன்ஸ் அகைன் ஒரு பிக் வின் அகைன்ஸ்ட் மைட்டி பெங்களூரு. அருமையான ஒரு வெற்றி. ப்ரீவியஸ் டேல என்ன நம்பர்ஸ் போர்டில் கொண்டு வந்தாங்களோ அதை தான் பண்ணாங்க. பவுலர்ஸ் என்ன பண்ணாங்களோ அதை தான் மறுபடியும் பண்ணாங்க. 2 குட்